ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய காட்சி லோக் பவன்லேருந்து பார்க்கக்கூடிய காட்சி. லோக் பவனை அடைந்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நம்ம ஆளுநர் மாளிகையில் போய் பதவியை கிளைம் பண்ணுவது சாதாரண நிகழ்வாகவும் பார்த்துருக்கோம். அது ஒரு வரலாற்று நிகழ்வா. 2017 மிஸ் சசிகலா போய் அவங்க லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடர் ஆகி பெரும்பான்மை கட்சியுடைய முதலமைச்சர் ஆகாத நிகழ்வெல்லாம் பார்த்துருக்கோம். திரு விஜய் ஒரு வரலாற்று வெற்றி திரு ஸ்டாலின் அவர்கள் கிளைம் பண்ணும்போது 2021 காட்சியை பார்த்தோம். ஸோ இப்போ வி ஆர் லிவிங் த்ரூ ஹிஸ்ட்ரி. ஒரு வரலாற்றுடைய முதல் டிராஃப்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் நேர்களே பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பல ஆண்டு காலத்துக்கு காட்சிகளாக வரும். ஒரு வீடியோ லைப்ரரிக்கு போய் 2011 பார்க்குறீங்க. 2011 ஜெயலலிதா கான்வாய். ஆமா, அப்போ போனது கிட்டத்தட்ட அதே அந்தஸ்துல பாக்குறோம், அதே பந்தோபஸ்து பாக்குறோம், அதே வைபை பாக்குறோம். புதிய மொழியில சொல்லணும் அப்படின்னா செல்வி ஜெயலலிதாவுடைய கான்வாய் வரும்போது என்ன வைப் இருக்குமோ அதே அளவுக்கு மக்கள் நம்ம அதை தான் ரிமைண்ட் பண்ணுவோம். ஸோ இப்ப பாருங்க, இவ்வளவு பெரிய காவல்துறை படைப்பலம்லாம் கமிஷனர் முன்னாடி இருக்கிறாரா? ஓஹோ ஓஹோ, கமிஷனரே இந்த பைலட் வெஹிக்கிள் முதல்ல போறதை நம்ம பார்க்கின்றோம். ஸோ இன்னொன்னு டிராஃபிக் அவங்க பெருசா டிஸ்டர்ப் பண்ணலங்கிறது பார்க்கணும். இதுதான் பேட்டர்னா இருக்குதா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ வழக்கமான டிராஃபிக்கும் இது திரு ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்கெல்லாம் இந்த பேட்டர்னை கடைபிடிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் வண்டியை நிறுத்தவும் செய்வாங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்த அப்புறம் தான் இந்த கருப்பு வாகன அணிவகுப்பு வந்தது. அதுக்கு முன்னாடி அவர் கூட ஒயிட் வாகனம் தான். ஸோ அது அப்படியே அந்த கார்கேட் இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறத பார்க்கின்றோம். திரு விஜய் அவர்கள் இன்னும் மேட்டர் ஆஃப் மினிட்ஸ் அவர் லோக் பவனில் உள்ள ஒரு 900 மீட்டர் இருக்கும் அந்த ஆளுநர் மாளிகைக்குள்ள மான்கள் துள்ளி விளையாடக்கூடிய அழகான பூங்காவனம் நிறைஞ்ச ஒரு கிரீன் பேட்ச். இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கிரீன் பேட்சஸ் அப்படின்னா ஆளுநர் மாளிகை, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸ், அதுக்கு சாண்ட்விச்சாக இருக்கிற கிண்டி பூங்கா, அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயம் இல்லை, நேஷனல் பார்க் கூட கிடையாது, அது புலிசிங்கம் பாம்பு பண்ணு ஸ்னேக் பார்க்கெல்லாம் இருக்குது. சென்னையுடைய அழகான கிரீன் பேட்சில் அமைந்திருக்கக்கூடிய இடம் தான் மக்கள் மாளிகை. முன்பு ஆளுநர் மாளிகை என்று அழைக்கப்பட்டது. நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைகள் மக்கள் மாளிகை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இப்போ அந்த மக்கள் மாளிகையுடைய அதிபதியாக ராஜேந்திர குமார் அர்லேக்கர் தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநர் இருக்கிறார். அவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்காக தமிழக வெற்றி கழக தலைவரும் தாவேகாவுடைய சட்டமன்ற குழு தலைவருமான விஜய் தன்னை சீஃப் மினிஸ்டீரியல் டெசிக்னேட்டாக மாற்றிக்கொள்கிற முக்கியமான வைபவமான ஆட்சி அமைக்கும் உரிமை கோரும் அந்த தருணத்தை செய்ய இருக்கிறார். ஆளுநரை அவர் சந்திப்பார். ஆளுநர் வழக்கமாக த பீப்புள் ஹவ் ஸ்போக்கன், நீங்கள் பெரும்பான்மையை தனிப்பெருங்கட்சியாக வந்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள்னு சம்பிரதாயமாக சொல்ல, எங்களால் ஆட்சி அமைக்க முடியும், பெரும்பான்மையை நிறுவ முடியும், எங்களது கட்சியை ஆட்சி அமைக்க வாய்ப்பு அளிங்கள் அப்படின்னு சம்பிரதாயபூர்வமாக கேட்க, அதற்கு எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதங்கள் ஏற்கனவே நேத்திக்கு தாவேகாவுடைய சட்டமன்ற குழு கூட்டம் நடந்தது இல்லையா, அதில் எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதங்களை ஒவ்வொருத்தையும் வாங்கியிருக்கிறாங்க. அதோடைய கம்பைலேஷனும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நம்பர்ஸையும் சமர்ப்பிப்பாங்க. ஆளுநர் இயல்பாக சம்பிரதாயபூர்வமாக கேட்கப்படும், உங்களால் நம்பர்ஸை நிரூபிக்க முடியுமா அப்படின்னு. அதில் ஆம்பிக்விட்டி இருக்கும் பட்சத்தில் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திரு நந்தகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார், அரசியல் விமர்சகர். திரு நந்தகுமார், வி ஆர் லிவிங் த்ரூ த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஒரு வரலாற்று புத்தகத்தில் இன்னும் சொல்லப்போனால் இந்த 5 வருஷத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷுவல்ஸ், ஃபைல் விஷுவல்ஸாக வெவ்வேறு தருணங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப முக்கியமான தருணத்தை நீங்கள் திரையில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க நேர்களே. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.